குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அமிர்தக்கரை லாரி உரிமையாளர் சங்கத்துடைய செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சில தீர்மானங்கள் நாங்கள் எடுத்திருக்கோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, தமிழக அரசு விஎல்டிடின்னு ஒரு கேமரா பொறுத்த சொல்லுது, ஜிபிஎஸோடு அதுக்கு ஆன்லைன் பட்டனோடு வைக்க சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு எதுக்கு அது பொருத்தணும்? இப்போ அது பார்த்திங்கன்னா, இப்போ அரசு டெண்டர் கால்ஃபர் பண்ணியிருக்கு. ஒரு வண்டியில் ஜிபிஎஸ் பொருத்தணுன்னா இந்த ஜிபிஎஸ் பொருத்துக்குன்னு சொல்லிட்டா போதும், அதை பொருத்துறாங்களோ இல்லையான்னு நீங்கள் வாட்ச் பண்ணால் போதும். ஆனால் அரசு அந்த கருவியை தனியார்கிட்டேருந்து வாங்குவதற்கு டெண்டர் கால்ஃபேர் பண்ணி அந்த பொருளை இவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஏஜெண்ட் வச்சு ஒரு ஆர்டி ஆஃபீஸ்லேயோ அவங்கள வச்சு அதை ஏன் விற்கணும்? அது மத்திய அரசு ஆத்தரைஸ் பண்ண ஒரு பொருள், அது கேமரா. அதை எதுக்கு அரசு இதை பண்ணும்? ஏற்கனவே அரசு இந்த ஸ்டிக்கர் பின்னாடி ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கல்ல, அது அரசு ஒட்டணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஃபிட்னஸ் அப்போ வண்டியில் இருக்கா செக் பண்ணால் போதும். அவங்க அதை என்ன பண்ணாங்க, ஒரு தனியாருக்கு கொடுத்து, ஒரு ஏஜெண்ட்டை கொடுத்து, ஒரு 1200 பொறுமான உள்ள ஒரு ஸ்டிக்கரை 4500 விற்கிறான். இது தொடர்ந்து நாங்கள் இதை எதிர்த்து நாங்கள் கேட்டுட்ருக்கோம், பல வழக்குகள் கொடுத்துருக்கோம். இதை ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? அதே மாதிரி ஸ்பீடு கவர்னர். அப்போது ஒரு பொருளை நீங்கள் வண்டியில் 700 பார்ட்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் தான் பண்ணனா, அப்போ அந்த வண்டியை அப்ரூவல் பண்ணுறது நீங்கள் தானே. அப்ரூவல் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. மத்திய அரசு அதுக்கு ஐஓஎஸ் சான்றிதழ் கொடுக்குது. இந்த பொருளை போடுங்கன்னு சொன்னால் போதும். போடாமல் இதை தமிழக அரசு இதை பேப்பரில் டெண்டர் கால்ஃபர் பண்ணியிருக்கு. டெண்டர் கால்ஃபர் பண்ணி அதை ஒரு 3 நிறுவனத்துக்கு கொடுத்து இந்த பொருள் தான் வாங்கினோம். அது ஒரு 100 கம்பெனி இருக்குது. 100 கம்பெனி எது மத்திய அரசு ஐஎஸ்ஓ முத்திரை கொடுத்துரு இல்லை ஐஎஸ்ஐ முத்திரை கொடுத்துருக்கோ அது போடுங்கன்னு சொல்லிட்டா நாங்கள் வாங்கி பொருத்த தயாராக இருக்கோம். ஆனால் இதை மாநில அரசு இதுக்கு ஒரு ஜியோ போட்டு, அதாவது ஒரு ஜியோ போட்டு இதன் மூலம் ஒரு பொருளுக்கு 10,000 ரூபா அதிகம் விற்க திட்டம் போடுறாங்க. இதை தவிர்க்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சு மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்கேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் முறைகேடு நடைபெறும். இதை தடுக்க முடியாது. இதை இதை பொறுத்தணும், இவர்கிட்ட தான் வாங்கணும் கட்டாயப்படுத்தப்படுது. இதில் பல 100 கோடி ரூபாய் முறைகேடு ஏற்படும். இது ஆரம்பத்திலே இதை நேரடியாக பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறோம். எங்களுக்கு வாகனங்களுக்கு புதிய வாகனத்தில் அதுலேயே வந்துடுது. இப்போ புதிய வாகனம் வாங்குறதில்ல, அதில் ஜிபிஎஸ் கருவி வந்துடுது, பேக்கில் கேமரா, இது ஒண்டி நாங்கள் போட்டுக்கிறோம். ஏன் நாங்கள் இதை எதிர்க்கணும்னா, இது கமர்ஷியல் வெஹிக்கிள். எங்கள் வண்டியில் பேசஞ்சர்ஸ் இல்லை. இது பேசஞ்சருக்கு தான் ஆபத்து ஏற்படும் போது பட்டன் அமுக்கணும்னு சொல்கிறாங்க. டாக்ஸியில் போடலாம், பஸ்ஸில் போடலாம், வேனில் போடலாம், ஆட்டோவில் போடலாம். ஆனால் எங்களதில் நாங்கள் பொருள் ஏற்றிட்டு போகிற வாகனம். பொருள் ஏற்றிட்டு போகிறதுக்கு பொருளுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனால் அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். வாகனத்துக்கு ஜிபிஎஸ் கருவி இருக்குது. வாகனம் திருடு போதா, ஓட்டுநர்கிட்ட செல்ஃபோன் இருக்குது. ஆகவே எங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு நீங்கள் திட்டம் போட்டு இதை பொருத்தணும்னு இதன் மூலியம் ஒரு முறைகேடு, இதன் மூலியம் நீங்கள் ஆதாயம் செய்ய நினைக்கிறதே இப்போவே தடுக்கணுன்றது தான் எங்களுக்கு. ஏன்னா டெண்டர் கால்ஃபர் பண்ணி அடுத்த மாதம் டெண்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க. அக்டோபர் நவம்பர்லேருந்து இது எஃபெக்ட் வந்துடும். இதில் இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே போடணுன்னா ஏற்கனவே எங்களால் ஸ்டிக்கரில் நடக்கிற முறைகேடை தடுக்க முடியல. தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டிக்கரு ஏன் இதை அரசாங்கமே கொடுக்கலாமே, மக்களுக்கு நல்லது, விபத்து குறையும். இப்போ ஸ்டிக்கரோ ஸ்பீடு கவர்னரோ கடந்த அரசுலேருந்து 5-6 ஆண்டாக போட்டுட்ருக்காங்க. விபத்து குறைஞ்சிருக்கா? இதனால் கிடையாது, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி. ஆகவே எங்களுக்கு அப்படி இது நன்மைனா ஏன் அரசாங்கமே விற்கட்டுமே? இதை அரசாங்கத்துக்கு அதனுடைய லாபம் வரட்டும். லாபம் கூட வேணாம், அரசாங்கம் ஒரு நல்ல பொருள் மக்களுக்கு நல்லதுன்னு நினச்சி இதை கொடுக்கட்டும். ஆகவே இதை கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. விஎல்டிடி இந்த கேமராலாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் அப்படி வரணுன்னா புதுவே வாகனங்கள் வர வாகனங்களில் கம்பெனிக்கு சொல்லுங்கள், கம்பெனி போடட்டும். இது ஒரு கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை என்ன வச்சுருக்கேன்னா,
இப்பொழுது தமிழக அரசு வந்து இந்த ஆன்லைன் அபராதம் இது மிகப்பெரிய மோசடி. அதாவது வாகனத்தை நிறுத்தாமலேயே வண்டி நம்பரை வச்சு கேஸ் போட்டிருந்தாங்க, வண்டியை ஃபோட்டோ எடுத்து கேஸ் போட்டாங்க, வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போதே கேஸ் போட்டாங்க. இப்படி எங்களுக்கு மட்டும் இல்லை, லாரிக்கு மட்டும் இல்லை, ஆட்டோ, பைக்கு, காரு இது மாதிரி கேஸ் போட்டதில் ஆன்லைன் அபராதம் மட்டும் 2900 கோடி பெண்டிங் இருக்குது தமிழக அரசில். இதே வசூல் பண்ணத்துக்கு அரசு பல திட்டங்கள் போடுறாங்க, வசூல் பண்ண முடியல. காவல்துறையால் கேஸ் போட முடியுது, உங்களால் வசூல் பண்ண முடியல, ஏன் அந்த கேஸை போடுறீங்க? இது மக்கள் எவ்வளோ நாங்கள் நிறைய பெட்டிஷன் கொடுத்துட்டோம். ஒரு ஓட்டுநருக்கே தெரியாமல், அந்த உரிமையாளருக்கே தெரியாமல், என்ன தப்பு செய்தன்னு தெரியாமையே ஒருத்தன் மீது அபராதம் போடப்படுது. அவன் அங்கேருந்து போன பிறகு தான் தெரியுது அபராதம். சில இடத்துல வாகனம் இல்லாதே கேஸ் போட்டிருக்காங்க. லாரிக்கு வந்து ஹெல்மெட் இல்லைன்னு இது மாதிரி கேஸ் எல்லாம் போட்டு இது பெண்டிங்கில் இருக்குது. இதை வசூல் பண்ணுறதுக்கு அரசு என்ன பண்ணுது? அரசு வந்து காவல்துறையை வைத்து காவல்துறை வந்து இந்த அபராதத்தை கட்டலைன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட விட மாட்டோம் அப்படின்னு இப்போது செய்தி வருது. அப்போ எப்படி இது? ஏற்கனவே எங்கள் ஓட்டுநர்கள் நிறைய வாகனங்கள் வந்து 20% இன்சூரன்ஸ் கட்டாமல் நிறைய தேர்ட் பார்ட்டி கிளைம் வாங்க முடியாத பிரச்சனையில் இருக்குது. இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இருக்கிற நிலைமை. இப்போ இதில் வந்து ஃபைன் கட்டினா தான் காவல்துறை வந்து நீங்கள் உங்கள் மீது இருக்கிற ஆன்லைன் அபராதத்தை கட்டினா தான் உங்களுக்கு நான் இன்சூரன்ஸ் போட விடுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி முடியும்? ஆகவே கர்நாடகா அரசு வந்து கடந்த மாதம் வந்து ஒரு திட்டத்தை அறிவித்தது. யார் உங்களுக்கு இருக்கிற அபராதத்தில் 50% டிஸ்கவுண்ட் 50% டிஸ்கவுண்ட் அறிவிச்சிருக்காங்க. அந்த 50% டிஸ்கவுண்ட்னு எல்லாம் முன்னே வந்திருக்காங்க கட்டுறதுக்கு. அது மாதிரி வந்து இங்கேயே தமிழக அரசோ கர்நாடகா போன்று 50% தள்ளுபடி கொடுக்கணும். தள்ளுபடி கொடுத்தா நாங்கள் கட்ட தயார். ஏன்னா எங்களை அறிந்தோ அறியாமலையும் எல்லாம் கேஸ் போட்டிருக்கீங்க. இதை நாங்கள் இந்த மாதிரி திட்டம் ஆந்திராவும் கொடுத்துருக்கு. கர்நாடகா அண்ட் ஆந்திரா கவர்மெண்ட் மாதிரி தமிழக அரசோ எங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அந்த ஆன்லைன் அபராதத்தை கட்ட தயாராக இருக்கிறோம். இதை வந்து வசூல் செய்வதற்காக நீங்கள் வாகனத்தை நிறுத்துறது, இன்சூரன்ஸு கட்ட மாட்டேன்னு சொல்லுறது, இதெல்லாம் வந்து காவல்துறை இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் இந்த தொழில் ஏற்கனவே நாங்கள் பிரச்சனைக்குள்ளே இருக்கோம். இந்த தொழில் முடக்கும். இப்போ தமிழக அரசு மக்களுக்காக தான் பல திட்டங்கள் கொண்டாடுது. மக்களோ லேடிஸுக்கு நிறைய திட்டம் கொண்டாந்துருக்கு. ஏன் நாங்கள் தொழில் செய்கிற நாங்களும் மக்கள் தானே. தொழில் செய்கிறவங்க, வியாபாரிகள், உழைப்பவர்கள், நாங்கள் டெய்லி தினக்கூலி பைக்கில் போகிற ஒரு மேஸ்திரி ஆகட்டும், கொத்தனார், ப்ளம்மரு, இவங்கெல்லாம் போகிறவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு அந்த கேஸ் பெண்டிங் இருக்குது. இது நிறைய பேர் சில கேஸ் கட்ட முடியாத வண்டியே ஸ்டேஷனில் விட்டுட்டு போயிடுறான். அபராதம் அதிகம் ஆனவுடனே வண்டி விலை கம்மியாகிடுது. இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம். அரசு மற்ற பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற மாதிரி 50% டிஸ்கவுண்ட்டு கொடுத்தோம்னா இந்த அபராதத்தை கட்ட லாரி உரிமையாளர் தயாராக இருக்கிறோம். லாரி உரிமையாளர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த 2900 கோடி இருக்குல்ல, 1450 கோடி இமீடியட்டாக அரசுக்கு பணம் வரும், வழக்கு முடித்து வைக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக்கிறோம். ரெண்டு பிரச்சனை நாங்கள் சொல்கிறோம். அதாவது பஸ்ஸில் பொருத்தணும், பேசஞ்சர் வெஹிக்கிளில் தான் பொருத்தணும்னு இந்த உத்தரவை. நிர்பயா கேஸுக்கு அப்புறம் பேசஞ்சர் பட்டன் ஏன் வைக்கிறாங்க? ஆபத்து ஏற்பட்டால் அதை வந்து கவர்மெண்ட்டு லோக்கல் போலீஸுக்கு தெரியப்படுத்தும், அது வைக்கிறாங்க. லாரியில் அது தேவையில்லை. கமர்ஷியல் வெஹிக்கிளில் டிரைவர் 2 டிரைவர் இருக்கா, இல்லை டிரைவர் கிளீனர் இருக்கா, எங்களுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு அதை பொருத்த வேண்டான்னு ஒன்று சொல்கிறோம். ரெண்டாவது, அப்படி கேமரா பொருத்தணும்னு நீங்கள் வரீங்கன்னா ஏன் மற்ற மாநிலத்தில் இல்லாத ஒன்றே நீங்கள் தமிழக அரசு செய்கிறீங்க? ஏன் நீங்கள் வந்து அதை ஒரு டெண்டர் விட்டு அதை ஒருத்தர் இந்த ரேஷனில் பருப்பு அரிசி இப்போ எப்படி வெளியே கொடுத்து அதில் எவ்வளோ முறைகேடு, அது மாதிரி ஏற்கனவே ஸ்டிக்கரும் ஸ்பீடு கவர்னரும் ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து, மிக முக்கியமான நிறுவனத்துக்கு கொடுத்து அதில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெறுது. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். கடந்த அரசு சொன்னதே இப்பொழுது இருக்கிற முதல்வர் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது
அதை எதிர்த்து குரல் கொடுத்தாரு. இவங்க வந்து அதே திட்டத்தை இவங்க பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஸ்டிக்கர் வந்து ரொம்ப முக்கியம், விபத்தை தடுக்கும், மக்களை பாதுகாக்குன்னா அரசே ஆர்டி ஆஃபீஸில் அதை விற்றுட்டு போயிடலாமா? ஒரு 500 ரூபா பொருள் தானே. வண்டி வந்து ஃபீஸ் கட்டுறா, சலான் போடுறா, இன்ஸ்பெக்டர் வரார் பார்க்குறாரு, ஒரு ரோல் எடுத்து கட் பண்ணி ஒட்டிக்கப்பான்னு முடிச்சுட்டு போயிடலாம். அதே ஒருத்தர் கொடுத்து அந்த 1000 ரூபா பொருளை 4000 ரூபா விற்கிறதுனால தான் எங்களுக்கு இப்போ அச்சமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டெண்டர் கால் ஃபார் பண்ணும்போதே தடுக்க நினைக்கிறோம். நீங்கள் ஏன் கூப்பிடுறீங்கன்னா, ஒருத்தர் வரவன் அவன் 4000 ரூபாய் பொருள் அதை 14,000 ரூபாய் விற்கிறதுக்கு திட்டம் போடுறான். கர்நாடகாவில் அது எதிர்ப்பு தெரிவித்தாங்க, நிறுத்தியாச்சு. இங்கே ஏன் அது மாதிரி ஒரு முறையை கொண்டு வரீங்க? நாளைக்கு வண்டியில் இருக்கிற ஒய்ப்பர் சரியில்லை, இதனால் தான் விபத்து நடக்குது. நான் சொல்கிற ஆளுக்கிட்ட தான் நீங்கள் ஒய்ப்பர் வாங்கி மாட்டணும். பிரேக் பெடலில் இருக்கிற ரப்பர் சரியில்லை, நீங்கள் இந்த ஷூ போட்டு தான் ஓட்டணும். அரசு ஒன்றுத்துக்கும் ஜியோ போட்டு திட்டம் போட்டு கொள்ளை அடித்தா எப்படி நாங்கள் கேட்போம். ஆகவே இதை ஏற்கனவே ஸ்டிக்கரு ஸ்பீடு கவர்ன் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், தொடர்ந்து பாதிக்கப்படுறோம். இதையும் கொண்டு வந்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். அதை வேண்டான்றதை இப்போது முதல் கட்டமாக இந்த வந்த ஒரு 20 நாள்லேயே நாங்கள் அரசுடைய போக்குவரத்து அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம். அதாவது ரைட், அப்போன்னா அரசு வந்து இந்த நிறுவனம் ஐஎஸ்ஓ முத்திரை இருக்கக்கூடிய இந்த கம்பெனி தட் கம்பெனி இதை வாங்கி உங்கள் வண்டியில் பொறுத்துன்னு உத்தரவு போடுங்க, நாங்கள் வாங்கி போட்டுக்கோம். நீங்கள் ஏன் அதே பொருளை ஒருத்தர் 3வது நபரை உள்ளே கொண்டு வரீங்க? 3rd பர்சன் உள்ளே வருது. இப்போ ஆர்டி ஆஃபீஸாண்ட நீங்கள் போங்க, வண்டி எஃப்சிக்கு போனீங்கன்னா ஸ்டிக்கருக்கு போனால் அவரை பார்த்துட்டு வாங்கன்றார். யார் அவர் வெளியே இருக்கார். போய் நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா அவருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எங்கள் கேம்பஸ் உள்ள இல்லை, நீங்கள் தான். நான் போலீஸில் இது வரைக்கும் 4 சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கேன். தாம்பரம், பூந்தமல்லி, திருவேற்காடு அண்டு வேறு ஏதோ ஒரு 3-4 இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கேட்டால் காவல்துறையில் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவர் யாரோன்றார். அப்போ அது மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் டெண்டர் கால் ஃபார் பண்ண பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு அது மாதிரி இன்னொருத்தர் வந்து வெளியே நின்னால் நாங்கள் என்ன பண்ணோம்? ஒரு 4000 ரூபா பொருள் ஏன் நீங்கள் இப்போ 14,000க்கு வாங்க சொல்கிறீங்கன்றது தான் எங்கள் கோரிக்கை. இது ஆரம்பத்திலே தடுக்கணுன்றது. எங்களுக்கு இந்த இதுவே தேவையில்லை, ஃபோன்லேயே எல்லாமே இருக்குது. காவல்துறை வாகனத்தை நிறுத்தும் போது காவல்துறை நிறுத்துகிறாங்கல்ல, எங்கள் வாகனத்தை உங்களை பைக்கு நிறுத்துகிறாங்கல்ல, அப்போது நீங்கள் வந்து செல்ஃபோனை ஆன் பண்ணி கேமரா வச்சுக்க அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கு. அரசு ஒத்துக்குமான்னு கேளுங்க. செல்ஃபோன் என் வண்டியில் கேமராவையே எல்லாம் பார்க்குறேன்னு நீ சொல்கிறல்ல, காவல்துறை ஒரு பைக்கில் போகிறவனே எல்லா பர்மிட்டு எல்லாம் வச்சுக்கிறான், ஹெல்மெட் போட்டுக்கிறான். நிறுத்தினோடனே அவன் எடுத்து கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோமா கேளுங்க. அரசு அலோவ் பண்ணுமா? பண்ணட்டும், நாங்கள் ஒத்துக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறோம். எங்கள் டிரைவரை நீங்கள் அடிக்கிறீங்க, பிடிக்கிறீங்க, மாமூல் கேட்குறீங்க, கலெக்ஷன் பண்ணுறீங்க, எல்லாமே தடுக்கப்படும். நான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன். அம்பத்தூர் டிசி மேடம் ஒத்துக்கிட்டாங்க வச்சுக்க சொல்லி. ஆனாலும் இப்போ ஃபோனை பிடிங்கிட்டு தான் பேச்சுவார்த்தையே நடக்குது. ஆகவே இந்த கேமரா இதெல்லாம் வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம். அரசு இது மார்க்கெட்டில் இருக்குது, இந்திய கவர்மெண்ட்டு இதை அலோவ் பண்ணியிருக்கு, இதுக்குன்னு ஒரு விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஆன்லைனில் பார்த்தா அந்த கேமராவுடைய விலை இருக்குது, அதை மாட்டிக்குங்கன்னு சொன்னால் போதும். நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு 3வது நபரை உள்ளே விடும்போது தான் இதில் பிரச்சனை வருது. இதன் மூலம் எங்களுக்கு 10,000 ரூபாய் அதிகம் அந்த பொருளுக்கு வாங்கப்படும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அது தேவையில்லைன்றோம். அதாவது எங்கள் வாகனம் வந்து இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே பார்க்கிங் யார்டே கிடையாது, டர்மினல் கிடையாது, பார்க்கிங் யார்டு கிடையாது. எல்லா மாநிலத்திலும் இருக்குது. கர்நாடகா, கேரளா, டெல்லி எங்கே போனாலும் ஆட்டோ நகர் இருக்குது, லாரி பார்க்கிங் யார்டு. இன்றைக்கி இங்கே போய் பாருங்கள், ரோட்டில் தான் நிற்கிது லாரி. நீங்கள் நிறுத்திட்டு நீங்கள் நேராக போகிறீங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க, கேஸ் போடுறீங்க.
வண்டி போகுது, கை காட்டுறான், அவன் எம்டி, எதுக்கு நிறுத்துறான் யாரும் தெரியல, வெறும் பிசி. அவன் நம்பர் நோட் பண்ணுறான், ஃபோட்டோ எடுத்துக்கிறான், போய் வீட்டில் உட்காந்து கேஸ் எழுதுறான், ஆஃபீஸில் உட்காந்து எழுதுறான். இந்த மாதிரி வழக்கு எதுக்கு? எனக்கு அபராதம் விதிக்கிறதுனா எனக்கு தெரியணும், என் ஓட்டுநருக்கு தெரியணும், இன்னும் குற்றம் செய்தால் தெரியாதே நீங்கள் அபராதம். இது மாதிரி போட்ட கேஸ் தான் இன்றைக்கி இத்தனை கோடி ரூபாய் பெண்டிங் இருக்குது. இதே மாதிரி தான் இந்த திட்டம் மத்திய அரசு கொண்டாந்தோட எல்லா மாநிலத்தில் போடப்பட்டது. எல்லா மாநிலமும் இப்போ அதில் நடந்திருக்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸை வச்சு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா அரசு கொடுத்துருக்கு, ஆந்திரா அரசு கொடுத்துருக்கு. ஏன் தமிழக அரசு அது மாதிரி எங்களுக்கு 50%க்குள்ளே? இப்போ போன கமிஷனர் வந்து கூப்பிட்டார், ஒரு மீட்டிங் போட போகிற, இந்த அபராதம்லாம் எப்படி கட்ட போகிறீங்க, ஆர்டி ஆஃபீஸில் வண்டி போனால் நிறுத்திடுறீங்க, வழியில் வண்டி போனால் நிறுத்திட்டு பழைய பாக்கி கட்டுன்னு இப்படி ஒரே இது பண்ணுறீங்க, அதை தடுக்கிறதுக்கு ஒரு குழு போடுறேன்னார். இது வரைக்கும் 6 முறை கமிஷனர் மாற்றிருக்காங்க. ஒரு முறையும் கமிஷனர் மாற்றினா எப்படி அவர் வசூல் பண்ணுவார்? போக்குவரத்து ஆணையர் சொல்கிறேன். இப்போது ஒருத்தரை மாற்றிருக்காங்க, மேடம் வந்திருக்கா, நீங்கள் மற்ற பக்கத்து மாநிலத்து மாதிரி எங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுங்க, நாங்கள் கட்ட தயாராக இருக்கிறோம் என்பதை அரசுக்கு தெரியப்படுத்தும். அதாவது காவல்துறையை வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு அபராதம் வசூல் பண்ணிக்கிறோன்னு அடுத்த மாதம் கூப்பிட்டு டார்கெட் போடுறான். எப்படி ஃபைனான்ஸ் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி இன்றைக்கி காவல்துறையும் இவ்வளோ வருவாய் வருது, எங்களுக்கு 400 கோடி பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு டிசி போடு, அங்கே ஒரு டிசி போடுன்னு கலெக்ஷன் பண்ணுறான். நீங்கள் எவ்வளோ ரூபாய் நீங்கள் கலெக்ஷன் வாங்குறீங்களோ, எவ்வளோ அபராதம் வசூல் பண்ணி உங்களுக்கு ஒரு ஓட்டு மைனஸ் ஆகுதுன்றதை நீங்கள் நினச்சிக்கங்க. அதுதான் நான் கேட்குறேன். இது மாதிரி போட்டுட்டு வசூல் பண்ண முடியாத கேஸை நீங்கள் போட்டுட்டு வசூல் பண்ணவே முடியலன்னா எப்படி அபராதம் போடுறீங்க? வண்டியை நிறுத்தணும், என்ன குற்றம் செய்தாலும் கேட்கணும். அதை தான் நாங்கள் பண்ண சொல்லுவோம். ஆமாம், நிறைய காவல்துறையினால் நிறைய ஹராஸ்மெண்ட் இருக்குது, தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ கமிஷனரை எங்கள் மாநில தலைவர் திரு தன்ராஜ் கமிஷனரை பார்த்துருக்காரு, டிஜிபியை பார்த்து கொடுத்துருக்காங்க. இப்போது அதுவும் டிஜிபி இப்போ மாற்றிட்டாங்க, திருப்பி இன்னொரு முறை இவரை பார்த்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றாங்க. என்ன ஒன்று, அரசுக்கு இதில் வருவாய் வருது. இப்போ கும்மிடிப்பூண்டி செக் போஸ்ட் இருக்குது, அங்கே ஆண்டுக்கு இத்தனை 100 கோடி வருவாய் வருது. இப்போ அங்கே தடுக்க சொன்னால் இவ்வளோ வருவாய் வருது, அப்போ அரசே குற்றம் நடக்கட்டும்னு நினைக்குது. வருவாய் வருது, வருவாயை தான் பார்க்குது அரசு. ஆகவே இந்த 300 கோடி வருவாய் அரசு கொடுத்துட்டு 1000 கோடி லஞ்சமாக வசூல் செய்யப்படும். இவ்வளோ அபராதம் இவ்வளோ போடுறாங்கல்ல, அது எங்கே பாரு நடக்குது. இப்போ நைட்டில் சிட்டியில் வண்டி உள்ளே விட மாட்டேன், நைட்டில் தான் விடுறாங்க. நைட்டு வண்டி வரட்டும், கோயம்பேட்டில் மடுக்கப்படுது, ஆர்ச்சில் மடக்கப்படுது, ஈகா தேட்டரை நிறுத்துறேன், அந்தந்த பாயிண்டில் நிறுத்தி மாமூல் கொடுக்காமல் போக முடியும். இப்போ கோயம்பேட்லேருந்து வெளியே போகுது பகல் நேரத்தில் வண்டி, டெய்லி கேஸ் போடுறான். கோயம்பேட்லேருந்து வெளியே வர வண்டியை நீங்கள் கோயம்பேடு மெட்ரோ வண்டை பாருங்கள், ஒரு 4 பீஸ் நிற்பா. இப்போது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பகல் மத்தியானம் லஞ்ச் டைமில் யாரும் காவலராக இருக்க மாட்டான். இப்போ அந்த நேரமும் ஒரு 4-5 பீஸுக்கு ஏலம் விட்டாங்க, நீ போய் நின்று கலெக்ஷன் பண்ணிங்க. இதுதான் நடைபெறுது. அதாவது வாகனத்தை நிறுத்தவே கூடாதுன்னு தான் எங்களுடைய கோரிக்கை. வாகனத்துக்கு ஆன ஆர்சி வேணும், பர்மிட் இருக்கா, இதெல்லாம் இருக்குன்னா எல்லாம் வாகனத்தை தெரிஞ்சுக்கலாம். லேப்டாப்பில் போட்டு வண்டி நம்பர் போட்டால் தெரிஞ்சிடும். அதை எதுக்கு நிறுத்தணும்? வயலேஷன் தான் நிறுத்தணும். சிக்னல் நிற்கலையா, சிக்னல் நிற்கலன்னா சிக்னல் கேமரா போட்டுட்டு ஏன் மூளைக்கு எங்கே நேரலாக இருக்கோ மாதவரம் சைடெல்லாம் போய் பாருங்கள், வண்டியை நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. அரசு பிரிட்ஜு மேலே நிறுத்தினாங்க, நான் போய் தடுத்தேன். எங்கே அந்த இன்னும் டோல்கேட்டு சூரப்பேட்டை டோல் தாண்டின உடனே பிரிட்ஜு மேலே போலீஸ் 7 போலீஸ் நிறுத்தி வண்டி நிறுத்தினேன். இதை நான் ஒரு வாட்டியும் போய் தலைவருக்கு போய் தடுத்து நிறுத்த முடியுமா? எங்கன்னா ஒரு இடத்துல வார்த்தை தப்பாக பேசினா எங்கள் மேலே கேஸை போட்டு எங்களை பண்ணிவிடுவாங்க. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்கள் தடுக்கிறோம். என்ன பண்ணது சொல்லு.
அதாவது தப்பே செய்யாத நாங்கள் வந்து முறையாக நடக்கணும் நாங்கள் சொல்கிறோம். அதிக பாரம் ஏற்ற மாட்டோன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியல. ஆர்டிஓ ஆஃபீஸில் 270 பேர் ஆர்டிஓஸ் பற்றாக்குறையாக இருக்குது. 10 ஆண்டாக இன்னும் போடலை. இது மாதிரி நிறைய விஷயங்க அவங்களும் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. நாங்கள் வந்து முறையாக செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அரசு தயாராக நாங்கள் கேட்குறோம். அதே அவங்க பண்ண மாட்டாங்க. கேட்டால் எங்ககிட்ட ஆள் இல்லை, நான் எல்லா வண்டியும் பிடிக்க முடியாது, உங்கள் வண்டியை தான் நிறுத்துவேன்றாங்க. 10 வண்டியை தான் நிறுத்த முடியும். ஆர்டிஓ காலையில் வராரு, ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னே 4 வண்டி கேஸ் போயிட்டு போகிறார். அவர் இருக்கும்போதே அவருக்கு தேவைப்பட்ட மாமூல் கொடுக்குற வண்டி வந்தால் திரும்பிக்கிறாரு. இது நடந்துக்கிட்டாரு. இது ஒட்டுமொத்தமாக நிறுத்தத்துக்கு இந்த சிஸ்டம் அதிகாரிகள் 3 ஆண்டுக்கு மேலே ஒரே இடத்துல இருக்கணும். அப்போ தான் அந்த அதிகாரி அந்த நாட்டின் நடப்பு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான திட்டத்தை வகுத்து பண்ண முடியும். போக்குவரத்து துறையோ கனிமவளத்துறையோ 6 முறை 2 உயர் அதிகாரி மாற்றப்பட்டாங்க. போக்குவரத்து காவல்துறை இருக்குல்ல, அதாவது டிராஃபிக் டிசி அடிஷனல் கமிஷனர் 10 முறை மேலே மாற்றப்பட்டாங்க. அந்த துறையே எதுக்கு இருக்குன்னா, அவங்க வந்து சிட்டியில் உட்காந்து டிராஃபிக்கில் உட்காந்து நல்ல இடமா லா அண்ட் ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு தான் வராங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டி எப்போ மாற்றினாலும் டிராஃபிக்கில் இருக்கிற அதிகாரி மாற்றப்பட்ட, அப்போ டிராஃபிக்கை கண்ட்ரோல் எப்படி பண்ணுவாங்க, விபத்தை எப்படி கொடுப்பாங்க, எப்படி இந்த ஃபைனை கலெக்ட் பண்ணுவாங்கன்றது தான் எங்களுடைய கேள்வி. ஆமாம், இல்லை நான் அமைச்சரை பார்க்க முடியல. அமைச்சருக்கு பிஏ கிட்ட கொடுத்துருக்கேன், ப்ளஸ்ஸு ரிஜிஸ்டர் தபால் அமைச்சிருக்கேன், கமிஷனருக்கும் கொடுத்துருக்கேன். நாங்கள் இதை பரிசீலனையில் இருக்கோன்னு சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.